பூஜை பாட்டு வீடியோ பார்த்துடலாமாங்க. ஸோ வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துடனே கடை கிளம்பிட்டோங்க. கடைக்கு போனால் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே மடன் நம்ம களத்தில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் தெளிச்சுட்டு கோலம்லாம் போட்டாங்க. கோலம்லாம் அவ்வளோ சூப்பராலாம் போட தெரியாது, சுமாராக தான் போட தெரியும். எனிவேஸ் தெரிஞ்ச கோலத்தை படபடன் போட்டோங்க. ஸோ கடன் கோலத்தெல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த மாதிரி டைமில் செம்ம ஜாலியாக இருக்குங்க. எல்லாருமே இருப்பாங்க, ஒரு மாதிரி ஜாலியாக போகும். ஸோ அதே டைமில் நம்ம வந்த வேலையும் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு கடன் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே வந்துட்டு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அவங்க வந்து வெளியே இருக்க அலங்காரம், அந்த வெளியே எல்லாமே பார்த்துக்கிறது, வண்டியெல்லாம் பூ அந்த இதெல்லாம் போடுறது, வண்டிக்கு எல்லாம் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. நம்ம உள்ளே இருக்க வேலையை எல்லாமே பார்த்துட்டோங்க. மடன்னு வேலையை ஆரம்பித்து கடன்னு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. ராசி புகழ்லாம் செம்ம ஜாலியாக இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு குட்டி தம்பி இருந்தால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அவனையும் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ 3 பேர் அவங்க ஒரு பக்கம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க, நாங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எல்லாம் போட்டோன்னே நீங்களே பார்த்துக்கோங்கப்பான்னு நான் போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டேங்க. இவங்களும் ஜாலியாக சாமிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்களும் செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. ஒரு மாதிரி வைபாகவே இருந்ததுங்க. ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும்போது. சரி அப்புறம் மடன் சாமிக்கெலாம் விளக்கு பொருத்தி, கற்பூரம் பொருத்தி, ஊதுவத்தி பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டே இருந்தோங்க. ஸோ அப்பன்னு பார்த்து 2 திருநங்கை அக்கா வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு சுற்றி போட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே கற்பூரம் ஊதுவத்தியெல்லாம் காமிச்சிட்டு கடன்னு போய் உட்காந்துட்டோங்க. ராசி புகழ் அந்த குட்டி தம்பிலாம் எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு பாருங்கள். விழுந்து கும்பிட்றாங்கங்க. ஸோ எங்கே போனாலும் ராசி புகழுக்கு இந்த மாதிரி எங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடுறாங்க. ஸோ எனிவேஸ் ஹாப்பி ஃபார் தட். ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் மாமா வந்து அந்த ஆயுத பூஜை காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாருங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு. ராசி புகழ் கூப்பிட்டு அந்த குட்டி தம்பியும் கூப்பிட்டு கொடுத்துட்டாரு. எனக்கும் 500 ரூபா கொடுத்துட்டாருங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொன்னோன்னே அவன் வந்து இல்லை நீங்கள் போகாதீங்க அத்தை, இங்கேயே இருங்கன்ட்டே இருந்தா. இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்றான். சரி எப்படியோ நான் அவனை சமாதானப்படுத்தி விட்டுட்டு நானும் பாப்பா தம்பிலாம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு வீட்டில் வந்து கப்புன்னு தூங்கிட்டோங்க. அவ்வளோதான் ஆயுத பூஜை.